ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து செய்யலான்னு நம்ம முடிவு பண்ணோம்ல, அவனை கொஞ்சம் பொறுத்தே செய்யலான்னு. டேய், பொறுமையா இருந்தா விஷயம் வேற மாதிரி ஆயிடும்டா. என்னடா ஆகும்? டேய், அன்னைக்கு கண்மணிய பொண்ணு கேட்டு ஒத்தாளா வந்தவன் நாளைக்கு 10 பேரோட வருவான்டா. அப்புறம் விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம அவன் மேல கைய வச்சோம்னா கண்மணி மட்டும் இல்ல, இந்த ஊரே சந்தேகப்படும். இங்க பாருங்க, இதை இப்படியே விட்டுட்டோம்னா வாயிலே வயிற்றிலே அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஐயோ அம்மா குத்துதே கொடையுதுன்னு எதுக்கு வேதனைப்படணும்? அவனை இப்பவே முடிச்சிடுறதான் நல்லது. அதுவும் இல்லாம அவனை நினைக்கிறப்பெல்லாம் செத்து போன நீலவணியோட முறப்பையன் தான் ஞாபகத்துக்கு வரான். அவனை நினைச்சாலே மன உளைச்சலா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, அவன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. ஒருவேளை வந்துட்டான், அப்படி ஒரு அசிங்கம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை என்ன மீறி நடந்துட்டா என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். 2 பேருக்கு சேர்த்து கருமாதி பண்ணிடுவேன். அதெல்லாம் வேண்டான்னு தானே அவனை தூக்கலாங்கிற. நம்ம பொண்ணு பத்திரமா இருக்கட்டும், அவனை முடிச்சிடலாம். முடிச்சிடலாம்டா, அவனை ஒரே அடியா முடிச்சிடலாம். என்னடா ஹார்ன் அடிக்குது? டிரைவரா? இல்லையே, டிரைவர்லாம் இல்லையே, காரை நான் தானே ஓட்டிட்டு வந்தேன். அப்ப யார் அடிக்கிறாங்க? எவனாவது சின்ன பையன் அடிச்சிருப்பான். எப்படிடா கார் கதவை பூட்டிட்டுல வந்திருப்பான்? அதானே, நான் பூட்டிட்டுல வந்தேன். ஏய், நீ சரியா பூட்டி இருக்க மாட்ட. பாரு, ஓயாம அடிச்சிட்டு இருக்காங்க. டேய், யாராவது திருட்டு பயல, யாராவது ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறது? அண்ணா, நான் அப்படியே கிளம்புறேண்ணா. ஏய், பத்திரமா போ. இங்க யாரையும் காணுமே. கதவுல நல்லா மூடிதாண்டா இருக்கு. பின்ன எப்பறம் ஹார்ன் அடிச்சது? சரி, வா பார்க்கலாம். கதவுல மூடிதானே இருக்கு, இங்க யாரையும் காணுமே. சரி ஊரா, இந்த பக்கம் கார் ஏதாச்சும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஹாரன் சவுண்ட் கேட்டிருக்கோம். சரி, நான் கிளம்புறேன். முதல்ல போய் அவன் ஜோலியை முடிச்சுட்டு வரேன். சரிடா, உன் இஷ்டப்படியே பண்ணு. ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீ தான் செஞ்சன்றதுக்கு எந்த தடையும் இல்லாம பாத்துக்கோ. ஒருத்தனுக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேயா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவன் கதையை முடிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. சரி, நான் கிளம்புறேன். டேய், நான் கிளம்புறேன்டா. சரி, பாத்து போ. என்னாச்சு? சாவி எங்க வச்சேன்? சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. உன் பாக்கெட்லயே நல்லா பாரு. சட்டையில இல்லையே, ஒருவேளை உள்ள வச்சிருப்பேன். வா பார்க்கலாம். எங்க வச்ச? என்ன காணாம போயிடுச்சு? வரும்போது கையில தான் சாவி வச்சிருந்தேன், அப்புறம் பாக்கெட்ல போட்டேன். சாவிய இருக்கும் நீ வச்சத நான் பார்த்தனே பாக்கெட்ல. அப்புறம் எங்கடா போச்சு? டேய், தேர்றா. டேய், என்னடா தேடிட்டு இருக்கீங்க? சாவியை காணோம்னே. அண்ணா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது சாவியை என் கையில தான் வச்சிருந்தேன், அப்புறம் பாக்கெட்ல போட்டேன். இப்ப பார்த்தா காணுண்ணே. ஆமாண்டா, நான் கூட பார்த்தனே. நானும் பார்த்தனே பாக்கெட்ல போட்டத. அப்புறம் எங்கடா போயிருக்கோம்? குழப்பமா இருக்கு. டேய், கீழே விழுந்திருக்கான்னு பாரு. டேய், இங்க இருக்குடா. இவ ஒருத்த அங்கேயா? பாக்கெட்ல போட்டேன். எப்படி அங்க வந்துச்சு?
பேச்சு வாக்குல இங்கே எடுத்து வச்சிருப்படா, அதை நீ மறந்துட்ட. சரிண்ணே, நான் கிளம்புறேன். டேய், வேற எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கடா. ஜாக்கிரதையா பண்ணு என்ன? சரிண்ணே. டேய் பூலிங்கம், சென்னைக்கு தனியா போகாத என்ன, டிரைவரை கூட்டிட்டு போ என்ன. சரிண்ணே. அண்ணா, நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வாடா. டேய் அருணகிரி, வா. ஐயோ, கார் எங்க போச்சு? என்னடா இது மர்மமா இருக்கு. உள்ள போய் வர்றதுக்குள்ள கார் மாயமா போச்சு. எவன் பண்ற வேலை இது? அட கடவுளே, இங்க இருந்த காரு அங்க என்னடா இது?